ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, நிலவுக்கு என் மேலே என்னடி கோவம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரோ புதுசாக அம்சாலும் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் இருக்கும், ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டீஸ் நோட்டே இருக்கும். தனுஷ் அவங்க இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. பவிஸ் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிகா அவங்க நடிச்சிருக்காங்க. அது மாதிரி படத்தில் ஏகப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி சரண்யா மேம் நடிச்சிருக்காங்க. ஆடுகள் நிறைய அவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சரத்குமார் சார் நடிச்சிருக்காங்க. நம்ம படத்தில் ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலான ஸ்டோரி தாங்க. நம்ம பவிஸ்க்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிகா கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அனிகா வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம பவிஸ் அவங்க அனிகாவை விலகி போகிற மாதிரி தள்ளப்படுது சூழ்நிலையே. அது என்ன காரணம்னா, நம்ம சரத்குமார் சாருக்கு ஒரு நோய் ஒன்று உண்டாகுது. கொஞ்ச நாள் இறந்துருவாங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதுங்காட்டி நான் இருக்கிற வரையுமாவது பிள்ளைய நான் பத்திரமா பார்த்துக்கணும், நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆசைப்படுவார். ஆனால் அனிகாட்டா அது பவிஸ் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்கு விட பிரிஞ்சு போயிடுவானே சொல்லாங்க. கடைசியாக 2 பேர் சேர்ந்தாங்களா. அனிகா வந்து யாரை கல்யாணம் பண்ணாங்க தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லாங்க. இந்த படத்தை தனுஷ் வந்து டேரக்ட் பண்ணிக்காங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கலாம். எனக்கு லவ் பர்சன் வரும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம அனிகா அவங்க வந்து சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த இதில் கொஞ்சம் மெச்சூர்டான மாதிரி தான் தெரியுது. கல்யாணம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பவியஸை கல்யாணம் பண்ண இல்லையா, இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பிரேக்கப் நிறையா நடக்குது. கோவாக்கு போனதுக்கப்புறம் தான் படத்தோட விறுவிறுப்பே ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். 3 லவ் ஃபெயிலியர் நடந்துன்னே சொல்லாங்க நம்ம பவிஸ் அவங்களுக்கு. அதே மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காருங்க. ஒவ்வொரு ஆக்டிங்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தனுஷ் மாதிரியே அந்த ஸ்லாங்கு, அந்த ஆக்டிங்கு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து நடிச்சிருக்காருன்னே சொல்லாங்க. சரண்யா மேம் எப்போ போல சொல்லும் போது அம்மா கேரக்டரில் வரும்போது தனுஷ்க்கு எந்த அளவு நடிப்பாங்களோ அதே அளவுக்கு பவிஸ்க்கும் நடித்து கொடுத்துருக்கானே சொல்லாங்க. சரத்குமார் சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவரு தான் இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டாக பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காருன்னே சொல்லாங்க. நம்ம அனிகாவும் பவிஸும் அதாவது இவரும் 2 பேர் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு லவ் நல்லா போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலையில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸை போடுவார். அதெல்லாம் தாண்டி போகிறக்கா ஒரு டைலாக் ஒன்று வைப்பார். தனுஷ் சார் டைலாக் எப்படி சொல்லுவாரோ அதே மாதிரி டைலாக் பேச ட்ரை பண்ணியிருக்காரு அவர். உண்மையாக நல்லா தாங்க இருக்குன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த படத்தை நீங்கள் ஒரு டைமாவது கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங்லாம் 5க்கு கண்டிப்பாக 3.5 ஸ்டார் கொடுப்பேன். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா ரிவ்யூ தொடர்ந்து தெரிஞ்சுங்க. இர்ஃபான் ரிவ்யூவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.